இன்று மார்கழி 13ஆம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் 13 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம். இந்த பதிவில் ஆண்டாள் அழகிய கண்களை உடைய ஞானம் மிகுந்த பெண்ணை எழுப்புகிறார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார். பறவையாய் வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அவனை கொன்று தீர்த்தார் கிருஷ்ணர். கொடிய ராவணனுடைய தலையை கிள்ளி எறிந்தார் ராமர். இவர்கள் இருவருமே திருமாலின் அவதாரம். அவர்களை பாடிக்கொண்டு பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பு நோர்க்கும் இடத்திற்கே போய்விட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினக்கான் போதாரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. கீழ்வானத்துல வெள்ளி வந்தாச்சு, வியாழன் மறைஞ்சு போயிடுது. பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கு. தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே, இவையெல்லாம் விடியலை உணர்த்தும் அறிகுறிகள். அது தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கல்லம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. அதுவும் மார்கழியில் அவனை நினைப்பது மிகவும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை விட்டு எங்களுடன் நீராடவா என்று தோழியை எழுப்புகிறார் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் கண்ணனை பற்றியும் சொல்கிறார், ராமரை பற்றியும் சொல்கிறார் ஆண்டாள். அதாவது திருமாலின் 2 அவதாரங்களான ராமரும் கிருஷ்ணரும் ஒன்றே என்று உணர்த்தும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். இரவில் பளிச்சிடும் வியாழன் கிரகம் அதிகாலை நேரத்தில் மறைந்துவிடும். அப்பொழுது வெள்ளி கிரகம் பளிச்சிடும். இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தையும் ஒரே வரியில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் ஆண்டாள். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினக்கான் போதாரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் திருவடிகளே சரணம்.